வெற்றிவேல் முருகன் கரோர் எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவன் கரோர குருநாதர் அருணாபுரம் எம்பெருமான் கரோர் முதல் பெற்ற குருநாதர் சேரணாசிவம் திருவனந்த திருப்பண்ண மாமந்தத்தில் கௌமாரி என்ற வரிசைப்படி பாடல் 1159 செங்கடல் புகை என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பணியாண்டம் திருவடிக்கு. இந்த பாடல் எம்பெருமான் கடல் பெற பாடப்பெற்ற பாடல். தந்த தத்தன தானாதன தந்த தத்தன தானாதன தந்த தத்தன தானாதன தனதான தந்த தத்தன தானாதன தந்த தத்தன தானாதன தந்த தத்தன தானாதன தனதான பாடலை பாடலாம். ரொம்ப அற்புதமான பாடல். செங்கனல் புகை ஓமாதிகள் குண்டம் இட்டு எழு குசோமாசிகள் தெண்டு என துணை தாழ் மேல் விழ அமராடி சிந்தனைப்படி மோகாதியில் இந்திரியத்தினில் ஓடா சில திண் திரள் தவவாழ் வீரரோடு இகலா நின்று அங்கமிட்டிய கூர்வாழ் விழி மங்கேற்கு அறமாலாய் மனம் அந்திப்பட்டு இருள் மூடாவகை அவிரோத அந்த நிர்குண ஞான உதய சுந்தரச் சுடர் ஆராய நல்லன்பு வைத்து அருள் ஆம் ஓர்கழல் அருளாதோ. கொங்கடுத்த குறாமாளிகை தன் கடுக்கை துளாய் தாதகி கும்பிடத்தகு பாகிரதி மதிமீது கொண்ட சித்திர கலாசுடிகை இன்று எருக்கு அணி காகோதரம் குண்டல அத்தர் பின்னாக ஆயுதருடனே ஏய சங்கு சக்கர கதாபாணியும் எங்களுக்கு ஒரு வாழ்வே சுரர் தங்களை சிறைமீளா என அசுரேசன் தஞ்சம் அற்றிட வேதாகரன் அஞ்ச வெற்பு உக வீர ஆக்கர சண்ட விக்ரம வேலேவிய பெருமாளே. செங்கடல் புகை ஓமாதிகள் குண்டம் இட்டு எழு சோமாசிகள் தெண்டு என துணை தாழ் மேல் விழ அமராடி சிந்தனைப்படி மோகாதியில் இந்திரியத்தினில் ஓட சில திண் திரள் தவ வாழ் வீரரோடு இகலா நின்று அங்கம் வெட்டிய கூர் வாழ் விழிமங்கேற்கு அற மாலாய் மனம் அந்திப்பட்டு இருள் மூடாவகை அவிரோத அந்த நிர்குண ஞான உதய சுந்தர சுடர் ஆராய நல்லன்பு வைத்து அருள் ஆம் ஓர்கழல் அருளாதோ அப்படின்னு முதல் பகுதியில கேட்கிறார். இப்ப இந்த பகுதி மட்டும் எடுத்துட்டு இதுக்கு பொருள் எடுத்து பார்ப்போம். முதல்ல செவ்விய தீயின் புகை எழும் ஓமாதிகள்ல ஓமகுண்டங்கள்லாம் அமைத்து மேலான சோமரசம் அடிக்கும் வேள்வி யாகங்களை செய்த சோம யாஜிகளும் தண்டம் என்று தங்கள் 2 திருவிடிகளில் விழும்படி போர் செய்ய வல்லதும் சிந்தனில் அழுந்திய மோகம் மதம் ஆச்சரியம் இடும்பு அசூயை காமம் குரோதம் உலோபம் எனப்படும் என்வகைப்பட்ட துர்குணங்களும் இந்திரிய சபலங்களும் ஐம்பொறிகளால் வரும் சேஷ்டைகளும் தாக்கி தம்மை ஆட்டாத சில பலத்த வன்மையை உடைய தவ ஒளி கொண்ட வீரருடன் மாறுபட்டு நின்று அவருடைய உடலை வெட்டும்படியான கூர்மை கொண்டது என்ற குணத்தையுடைய விழிகளுடைய மங்கையர் மீது மிகவும் மாயமயக்கம் கொண்டவனாய் அந்த காம மயக்கில் மனம் பொருந்தி அஞ்ஞான இருள் வந்து மூடாத வகையில் அவ்விரோதம் பகையின்மை எனப்படும் அந்த குணம் கடந்த ஞானோதய அழகொழியை நான் ஆராய நல்ல அன்பை என் மீது வைத்து திருவருளுக்கு இடமான ஒப்பற்ற உன்னுடைய திருவடி எனக்கு அருள் பாலிக்காதோ அப்படின்னு முதல் பகுதியில் ரொம்ப இணக்கமா கேட்கிறார். 2வது பகுதியில கொங்கு அடுத்த குறாமாளிகை தன் கடுக்கை துழாய் தாதகி கும்பிடத்தகு பாகிரதி மதிமீது கொண்ட சித்திர கலா சுடிகை இன்று எருக்கணி காகோதரம் குண்டல அத்தர் பின்னாக ஆயுதருடனே ஏய சங்கு சக்கர கதாபாணியும் எங்களுக்கு ஒரு வாழ்வே சுரதங்கடி சிறை மீளா என அசுரேசன் தஞ்சமற்றிட வேதாகரன் அஞ்ச வெற்புக வீர ஆக்கர சண்ட விக்ரம வேலேவிய பெருமாளே அப்படின்னு முடிக்கிறார். இப்ப வாசனை கொண்ட குறாமலர் மாலை குளிர்ந்த கொன்றை துளசி ஆத்தி வணங்கத்தக்க கங்கை சந்திரனிடத்தை கொண்டுள்ள அழகிய கலை இவைகள் விளங்கும் மணிமுடியில் ஈகை குடிப்பு எருக்கமலர் இவைகளை அணிந்துள்ளவர் பாம்பை குண்டலமாக அணிந்துள்ள தலைவர் காகோதரம் பாம்பை குண்டலமாக அணிந்துள்ள தலைவர் பினாகம் என்ற வில்லை ஆயுதத்தை ஏந்தியவரான சிவபெருமானும் உடன் நேய அல்லது உடன் ஏய அதாவது உன்மீது பிரியமுள்ள அல்லது உடன் பொருந்திய சங்கு சக்கரம் கதை இவைகளை கையில் ஏந்தியவரான திருமாலும் எங்களுடைய ஒப்பற்ற செல்வமே தேவர்களை சிறை நின்று மீட்டருக என்று வேண்ட அசுர தலைவரான சூரன் தஞ்சமற்றிட பற்றுக்கோடு இன்றி வேதனைப்பட அல்லது பெருமையற்று நிற்க வேதாகரன் வேதத்துக்கு இருப்பிடமானவனான பிரம்மன் பயந்து நிற்க கிரௌஞ்சகிரி என்ற கிரௌஞ்ச மலை பிளப்புண்டு சிதறி விழ வீரத்துக்கு இருப்பிடமாய் வேகமும் பராக்கிரமும் கொண்ட வேலை செலுத்திய பெருமாளை அருளாமோர் கடல் அருளாதோ அப்படின்னு வேண்டிக்கிற அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் சோமாசிகள் அப்படிங்கிறார். சோமம்னா யாகங்களில் தேவதைகளுக்கு நிவேதித்து பின்பு யாகம் செய்பவர் பருவதுக்குரிய ரசம் சித்தம் செய்கின்ற கொடி.
சோமயாஜி, சோமயாகம் செய்தவன். சோமயாகம்னா தேவர் பொருட்டு சோமரசம் அடிக்கும் வேள்வி வகை. இது பிங்களத்தில் இருக்குது இந்த குறிப்பு. சோமயாஜிகளும் தவ வீரர்களும் கூட சோமயாஜிகள் அது மட்டும் இல்லை, நல்ல ஒழுக்க தவசிலன் கூட பெண்களால் மதிமயங்குவார். இந்த கருத்தை பல்வேறு பாடல்கள் திருப்பூரில் படிச்சிருக்கோம். அடுத்தது அந்தித்தல்ங்கிறார். அந்தித்தல்னா பொருந்துதல். இது கந்தராந்ததில் 4வது பாட்டு 6வது பாட்டு ரெண்டும் இந்த பொருள் நமக்கு தெளிவுபடுத்துகின்ற பாடல்கள். அப்புறம் ஒரு சொல் இதை பார்க்கும்போது நமக்கு அவ்விரோத அப்படிங்கிற சொல்ல கேட்கும்பொழுது நமக்கு வரக்கூடிய கந்தரலங்காரம் 25. அவ்விரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கை கட்டவை. அதை நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு மேற்கோள். அடுத்தது காகோதரம். இதை படிக்கும்போது காதோரம்னே படிச்சிடுவோம். காகோதரம்னா பாம்பு. பாம்பு குழைகள், பாம்பு குழைகளாக சிவபெருமான் சொல்லியிருக்கார். படந்தாங்கி அரவ குழை பரமேட்டியும்பார் சம்பந்தர். அடுத்தது பினாகம் அப்படிங்கிறார். பினாகம்னா சிவனுடைய வில்லுக்கு பேர் பினாகம். அடுத்தது இந்த பாடலில் பல்வேறு அற்புதங்களை நம்ம அருணகிரி சுவாமிகள் வைக்கிறார். முன்பகுதியிலையும் சரி பின்பகுதியிலும் சரி நிறைய விஷயங்களை ரொம்ப அற்புதமாக அடுக்கி சொல்கிறார். 2வது பகுதியில் வாசனை கொண்ட குராமலர் மாலை, குடிந்த கொன்றை துளசி, ஆத்தி, வணங்கத்தகுந்த கங்கை நதி, சந்திரனத்தை கொண்டுள்ள அழகிய கலை, இவைகளெல்லாம் தன்னுடைய ஜடைமுடியில் விளங்குகின்ற சிவபெருமான். அது மட்டும் இல்லை, ஈகை குடிப்பு, எருக்கமலர் இவற்றையெல்லாம் அணிந்துள்ளவர், பாம்பை குண்டலமாக அணிந்தவர், பினாகம் என்ற வில்லை ஆயுதமாக ஏந்தியவர். இப்படிப்பட்ட சிவபெருமானும் நன்கு பொருந்திய சங்கு சக்கரம் கதை இவைகளை கையில் ஏந்திய திருமாலும் எங்களுடைய செல்வமே தேவர்களை சரி நின்று மீட்டர்களுடன் வேண்ட அசுரர்கள் தலைவனான சூரன் பற்றுக்கோடி என்று வேதனைப்பட வேதத்துக்கு இருப்பிடமான பிரம்மன் பயந்து நிற்க கிரௌஞ்சமலை பிழப்புண்டு சிதறி விழ வீரத்துக்கு இருப்பிடமாய் வேகமும் வலிமையும் கொண்ட வேலாயுதத்தை செலுத்திய வேலாயுத பெருமாளே அப்படின்னு கேட்டு இந்த பாடலில் ஒரு முக்கியமான விஷயத்தை வைக்கிறார். என்ன? அதாவது சிவந்த தீயில புகை எழும்படி ஓமகுண்டங்கள் அமைத்து யாகங்களை செய்த சோமயாஜிகளும் கூட சரணாகதி என்று தன்னுடைய 2 திருவடிகள் விடும்படி போர் செய்ய வல்லதும், மனதில் அழுந்திய மோகம், மதம், ஆச்சரியம், இடும்பு, அசூயை, காமம், குரோதம், உலோபம் எனப்படும் 8 வகைப்பட்ட துர்குணங்களும் பொறிகளின் சபலங்களும் தாக்கி தம்மை ஆட்டாத சில வலிய வன்மையுடைய தவ ஒளியை கொண்ட வீரர்களோடு மாறுபட்டு அவர்களை வென்று நின்று அவருடைய உடலை வெட்டும்படியான கூறிய கண்களை உடைய விலைமாதர் மீது முற்றும் காமமயக்கம் கொண்டவனாய். அப்போ எல்லாரும் தோத்து போகிற இடம் தான் காம குழி, பெண்கள் மீது உள்ள மயக்கு. அந்த படுகொலியில் நானும் விழாமல் காப்பாற்றணும். யார் காப்பாற்ற முடியும்? காமத்தை வென்ற கடவுள் தான். அதனால் அப்படிப்பட்ட நான் என்னை இந்த அஞ்ஞானம் என்ற இருள் வந்து மூடாத வகையில் பகையின்மை எனப்படும் அந்த குணம் கடந்த ஞானோதய அழகுடைய நான் ஆராய்வதற்கு ஒரு நல்ல அன்பை என் மீது வைத்து திருவருளுக்கிடமான ஒப்பற்ற உன்னுடைய திருவடியை எனக்கு நீ தந்தருளக்கூடாதா அப்படின்னு வேண்டிக்கிற இணக்கமான பாடல். இந்த பாடலை பழனி பெருமான் திருவடி சமர்ப்பித்த அவர்கள் பார்த்தோம். குருநாதர் அருணா பெருமான் முருகாசன்.